எல்லாம் கோயம்புத்தூர்ல இருந்து வராங்க. ஓகே, கல்யாணம் எனக்கு புதுசு மட்டும்தான் வரணும். கொஞ்சம் எடுத்தாச்சு. சேர்ந்து போனோம்னா சேர்ந்தே வர பண்ணுங்க. இது எப்படியோ கையெல்லாம் அப்படி வரைச்ச மாதிரி ஆயிடுச்சு. தண்ணி அப்படியே சிலு அப்படியே நிறைய பீப் போட வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். மனசுக்கு ஏதோ ஒரு நிம்மதி. பிடித்த உடல்நலத்துக்கு கேடு அப்படியே முன்னோக்கி செல்வோம். ஹாய், ஹலோ, வணக்கம். ஹாய் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா கொடைக்கானல் போக போகிறோம். நான் வந்து ஏதோ இந்த எஃப்செட்டில் போக போகிறேன். என் நண்பன் பல்சரில் வர போகிறான். இன்னொருதான் அப்பாச்சியில் வர போகிறோம். மொத்தம் 6 பேர், 2 பேர் போகிறோம். ஓகே, கொடைக்கானல் போகும்போது உங்களுக்கு அந்த விலாகை நான் கண்டினியூ பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, போகலாம் பிராய். ஃப்ரெண்டு தான் ஓட்டிகிட்டு இருக்கான். நான் போயிட்டு இப்போ நான் வீடியோ பண்ணுறதுக்காக ஃப்ரெண்டு ஓட்டிகிட்டு இருக்கான். நான் ஓட்டுவேன். ஓகே, நான் வந்துட்டு இருக்கானுங்க. இப்போ கரெக்டாக எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா உடுமலைப்பேட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் டிபிஜி காலேஜ், கேர்ள்ஸ் காலேஜ், எல்லாத்துக்கும் தெரியும்ல. அந்த சைடு தான் போயிட்டு இருக்கோம். அப்படியே போக போக இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிடுவோம். கரெக்டாக நாங்கள் பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் அடிச்சுட்டு இருக்கோம். ஓ, அடிச்சு நிற்கிறான். பஸ் அடிச்சிருக்கான். ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்துட்டு இருக்கான். பெட்ரோல் அடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதான். கொடைக்கானல் அந்த பெண்டு கிட்ட வந்துட்டோம். இப்போ எங்கன்னா எல்லாம் டீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நின்றுருக்கோம். இப்போ கடை அங்கே இருக்குது. ஹெல்மெட்டு பேச்சா ஒரு டீயை போட்டு அப்படி கொடைக்கானல் கிளம்ப வேண்டியதுதான். எனக்கு ஒன்று தான்டா. அவனை போடுறப்ப புகைப்பிடித்த உடல்நலத்துக்கு கேடு அப்படின்னு சரியா? அங்கே பாருங்க, இவன் மட்டும் கெட்ட பையன். எடுத்துட்டேன் இப்படி நின்றுருக்கான். நிறைய யூத்ஸ், வாலிபர்கள் நிறைய நின்றுருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு. ஆமாம், புதுசாக நம்ம சேனல் யாராவது பார்க்குறாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும். எப்படி பண்ணணும்? அவன் தான் கரெக்டாக சொல்கிறான். நல்ல வேலை முந்தானத்து மழை தெரியுங்களா? வெக்ஸ் ஆகிட்டேன். என்னடா இது, நம்ம போகிற நேரம் மழை வருது. எங்கள் வீட்டில் ட்ரிப்பே கேன்சல் பண்ண சொல்லிட்டாங்க. என்ன மழை பெய்யுது, நீ எங்கே போறியாமா அப்படின்னு. எதுக்கு இங்கே நீ ஹில்ஸ் ஏறப்போ மழை வந்துச்சுன்னா அவ்வளோதான், டர்ரு தான்.
ஆக்சுவலாக நான் கொடைக்கானல் மேலே இனி கொஞ்சம் தூரம் தான். இனி எவ்வளோ நேரம்னா ஒரு 1.5 hour. இன்னும் ஒரு 1 ஹவரில் அந்த மாதிரி போயிடுவோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பள்ளிமலை யார் யார் வந்தீங்கன்னு சொல்லி காம்பாஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதோ அங்கே இருக்குது பாருங்க, உங்களுக்கு நான் பேக் கேமரில் இப்போ காமிக்கிறேன் பாருங்க. மிஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால பழனிமலை தெரில. இப்போ எங்களுடைய லைட் அப்படியே குளிர் ஆரம்பிக்குது. இங்கே பார்த்தீங்களா மேலே அப்படியே மிஸ்ட் வருது. நீ கொஞ்ச நேரத்தில் போக அப்படியே மிஸ்ட்டில் ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிரும். என்ன பண்ணுறீங்க? அதனால ஃபோட்டோஸ் எடுத்துருக்கானுங்க. ஃபோட்டோஸையும் ஆட் பண்ணுறேன், எல்லாம் பாருங்கள். எந்த ஃபோட்டோஸ் யாருக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, எக்காரணத்தை கொண்டு வீட்டுல வச்சு இதை எடிட் பண்ணாத. அட்வைஸ் அதுல இருக்குது. ஆமாம் ஆமாம், வீட்டில் வச்சு எடிட் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. அப்போ ஹெட்செட் போட்டு பண்ணு. நிறைய பீப் போட வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா வீடியோ கட் பண்ணிடுறேன். இதை வேற ஒரு போஸ்டிங் கொடுத்துட்டு இருக்கான், ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருக்கானுங்க. இதை வேற ஒரு போஸ்ட், அது போசாமா ஃபோட்டோஸ் ஆங்கிள் பார்த்தீங்களா? கொடைக்கானல் யார் யார் வந்திருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நிறைய பேர் வந்திருப்பீங்க. நான் இது ஆக்சுவலாக எத்தனாவது, இது 5th டைம் நினைக்கிறேன். 4 தடவை பக்கம் வந்துட்டேன் ஆல்ரெடி. 5th டைம் நினைக்கிறேன். ஆமாம், நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. நிறைய கேட்ச் பண்ண முடியல, ஏன்னா நான் தான் பைக் ஓட்டிட்டு இருக்கேன். இப்போ மேலே போன உடனே போக அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, மிஸ்ட்டு செமையாக இருக்குது. அப்படியே வர அப்படியே மிஸ்ட்டு நல்லா ஃபார்ம் ஆகிடும். சரி, ஓகே, வாங்க போகலாம், லெட்ஸ் கோ. இங்கே பாருங்க, செம்மையா இந்த இடத்துல பின்னாடி பாருங்க, தண்ணி அப்படியே ஜில் அப்படியே கூலிங்க, செம்ம கூலிங்காக இருக்கு. ஏடா செம்ம கூலிங்காக இருக்கு, சரியான கூலிங்காக இருக்கு. உங்களுக்கு அப்படியே அதை காட்டுறேன். அங்கே போக முடியல, அங்கே போனால் நான் உள்ளே போயிடுவேன். சரிங்களா? தண்ணி சவுண்டு கேட்டாலே அவ்வளோ அப்படியே சூப்பராக இருக்கு. அது காமிக்கிறேன் பாருங்களேன். செம வியூவாக இருக்கு மச்சான், வியூ வேறு லெவலில் இருக்கு. பழனிமலை எங்கன்னா எங்கே போனாலும் தெரியுது. செம மிஸ்டாக இருக்குது, அதனால் உங்களாம் தெரிய வாய்ப்பு இல்லை. தண்ணிக்கு படிகள்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அப்படியே இது எங்கே போகுதுன்னு தெரில. அப்படியே எங்கே போகுது, அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா தெரியுதா? மைண்டு ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெஸ்ஸோடு இருப்பாங்கள்ல அவங்களாம் அந்த ஹில் ஸ்டேஷன் சைடு வந்தாலே அப்படியே மனசுக்கு ஏதோ ஒரு நிம்மதி அது மாதிரி கிடைக்குது. எல்லாம் சும்மா சொல்லுவாங்கன்னு நான் நினச்சேன், பட் அது உண்மைதான். நல்லா இருக்குது, ஒரு ஃபீல் ஃப்ரீயாக இருக்குது. யா பெட்டர் நல்லா இருக்குது. நிறைய பேர் வராமல் இருப்பீங்க கொடைக்கானல், கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஓகே, வராதவங்க எங்கடா அவனுங்களை காணோம்? எங்கடா போனீங்க இவ்வளோ நேரம்? அங்கே எவ்வளோ பெரிய வியூ பாயிண்ட் இருக்கு தெரியுமா? எங்கே அங்கே பிக் எடுத்துருந்தீங்களா? சும்மா நடந்து வந்தேன்.
போகவே செம குளிர் அடிக்குது. எப்போ கையெல்லாம் அடி வரைச்ச மாதிரி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்ம கோயம்புத்தூர்கார பசங்கள்லாம் வந்திருக்காங்க. ப்ரோ ஒரு ஹாய். எல்லாம் கோயம்புத்தூர்ல இருந்து வராங்க. ஓகே யா. கூலிங் அப்படி ஏறிட்டே இருக்குது. செம்மையா இருக்கு. பேக்ரவுண்ட்ல பாத்தீங்களா, தெரியுதா? பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும். குதிரையே கழுது இடாது. குளிர் செம்ம குளிர் ஆரம்பிச்சிருச்சு. சத்தியமா அப்படியே கையெல்லாம் அப்படியே கிரு. உங்களுக்குலாம் குளிர் இல்லையாடா? வேற லெவல். செம்மையா குளிருது. நாங்கள் எதிர்பார்க்கல. போக இப்படி குளிருது. அங்கே மேலே போனதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு தெரில. பார்க்கலாம் மேலே போய் எப்படி இருக்குன்னு. அப்படியே பைக்கில் வரும்போது அப்படி பல்லெல்லாம் டைப் பிடிக்குது கிடுக்கிட்டு. இவனுக்கிட்ட சேர்ந்து போகலான்னா சேர்ந்தே வரப்பானுங்க. ஒருத்தன் இப்போதான் வரான். இவனுக்கு நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் வந்துட்டு இருந்தோம். அவனுக்கு அப்படியே ஸ்லோவாகி அப்படி பின்னாடி போயிடறானுங்க. நீ சேர்ந்து போங்க. வண்டி ஓட்டவே தெரியாது. அங்கே நிற்கிறான் காமிக்கிறேன். ப்ளூ சட்டை போடுறான். அங்கேருந்து அப்படிங்கிறான். சரி ஓகே போ கிளம்பு. இவன் தான் எகைன் நின்றுட்டோம். ஏன்னா அப்படியே செம்மையா குளிருது. அப்படியே கையெல்லாம் அப்படியே விரைச்ச மாதிரி ஆயிடுச்சு. இனி மேலே போய் எல்லா லெவலில் இருக்குன்னு தெரியல. இப்போ நாங்கள் அப்படியே ஒரு கப்பு டீ அடிக்க போகிறோம். டீ குடிச்சிட்டு அப்படியே முன்னோக்கி செல்வோம். டீ சொல்லுங்களா? எல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருந்தா எல்லாம் கேமராவை பார்த்து முடி தலை சீவிட்டு இருக்கானுங்க. இவன் தான் அப்படியே என்ன எல்லாம் செல்ஃபிடா. வாங்க அப்படியே அரேஞ்ச் ஆகுங்க. செல்ஃபி எடுத்தாச்சு. டீ சொல்லு. இங்க டூரிஸ்ட் வந்தவங்க எல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அந்த சைடு காதெல்லாம் அடைக்குதுரோ. சரியா குளிருது. இந்த கிளைமேட்ல கபிள்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா செம்மையா என்ஜாய் பண்ண வேண்டாம். இல்ல கல்யாணம் கபிள்ஸ் மட்டும்தான் வரணும். அவங்க தானே கபிள்ஸ். ஏன்னா இவ்வளோ லாங் ரொம்ப டேஞ்சரு. ஆமா, ஏன்னா வீட்டில் பர்மிஷன் வாங்காம வருவாங்க லவ்வர்ஸ். அப்படிலாம் வரலாமா? அப்படி வரக்கூடாது. அதுதான் தவறு. சொல்றாங்க. அப்பதான் டீ வாங்குறானுங்க. இவனை குடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். இங்கிருந்து பாக்குறதுக்கு அப்படியே லைட்டா வெயிட் எங்கடா அந்த ஹில்ஸ்ல அங்கெல்லாம் பாத்தீங்கன்னு தெரியுதா? அதெல்லாம் மேல இந்த மரத்தோட இன்னும் ஒரு 25 சொல்றது ஃப்ரேம்னு சொல்லுவாங்கல்ல, மரத்தோட ஃப்ரேம் மட்டும் தெரியுது. அது பாக்குறதுக்கு யாருக்கெல்லாம் டீ பிடிக்கும்? டீ பிடிக்கிறவங்கலாம், டீ லவர்ஸ் எல்லாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீ டீ லவர்டா? அவன் பிளாக் டீ லவர், நீ டீ லவர். ஆமா, வந்ததுல ரஸ்க் தொட்டு சாப்பிட்டு இருக்கான். வந்ததுல இருந்து பதட்டமாவே தெரியல.
வந்து பாட்டமாவே இருக்க நம்ம ஏன்டா வீட்டுல சொல்லாம மாட்டியா அப்புறம் பாட்டமாவே இருக்க வைஃபை நேம் பாருங்க ஓசி வைஃபை வேணுமா அப்படின்னு இருக்கா இங்கே ஒரு வைஃபை இருக்காம்மா வைஃபை நேம் வந்து ஓசி வைஃபை வேணுமா அப்படின்னு சொல்லி நேம் வச்சிருக்கு அப்படி அவரு தான் அவனோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறாரு நமக்கு அவன் கஷ்டம் லேஸ் லவர்ஸ் பாருங்க இன்னொரு பைப்புல பூர்விகால வேலை செய்யலாம் பூர்விகா யார் மேனேஜரா அவரெல்லாம் பார்த்தா கவனிச்சோங்க யாருன்னு தெரியுதா ஓகே லோகேஷ் பார்த்து கிடையாது ஒன்னோட்டு வந்துட்டான் சரி ஓகே பை பார்த்துக்கோ guys. சரியான
ஒரு வழியாக வந்துட்டோம். செம்ம இருட்டு இருக்குது. நானே இந்த பைக் வெளிச்சத்தில் நின்று பேசிகிட்டு இருக்கேன். வந்துட்டோம். ஆனால் செம்ம இருட்டாக இருக்குது தெரியுங்களா? செம்ம எப்போ இருட்டு. மணி 6:30 தான் இருக்குது. 6:30 ஆச்சா? மணி 6:30 ஆச்சு. ரோட்லேயே ஃபாக் அப்படியே கவர் ஆகுது. மழைக்காலம் ஈவினிங் டைம்லாம் வந்தீங்கன்னா ரோட்லேயே வந்து அப்படியே ஃபாகெல்லாம் வந்துருச்சு. நான் கேப்சர் பண்ணலாம் நிறையா. ஆனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் 6:30க்கே அப்படியே இருட்டான மாதிரி ஆயிடுச்சு. இனிமேல் வரவங்க கொஞ்சம் முன்னாடி ஒரு 1 மணி, ஒரு 12 மணிக்கு அந்த மாதிரி கிளம்புனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரி, நம்ம ரூம் போகலாம்.